பாக்யலட்சுமி திங்கள் முதல் சனிக்கிழமை வரை இரவு 8:30க்கு உங்கள் விஜயில். நீலம் புரொடக்ஷன்ஸ் பா ரஞ்சித் மற்றும் யாலி பிலிம்ஸ் தயாரிப்பில் கலையரசன் நடிக்கும் குதிரைவால் மார்ச் 18 முதல் திரையரங்குகளில். உலகளவுக்கு ஒரு 2 மாநிலத்துக்கான தூதுவரா ஒரு பத்திரிகையாளர் அமர்த்தப்பட்டது. இதுவரைக்கும் முன்னாடியும் இல்லை, இனிமேலும் இருக்காதுன்னு தெரியாது. முத்தமிழறிஞர் கலைஞர் கருணாநிதி இருந்தார். அப்போ என்னை நீங்க தான் எமிசரியா போகணும்னு என்னை கேட்குறாங்க. பட் இவர் அனுப்பக்கூடாதுன்னு சொல்லி அவங்க அறிக்கை விட்டாங்க. அது அப்போ இருந்த மேடம் ஜெயலலிதா ஒரு ஜேர்னலிஸ்டை எமிசரியா அனுப்பக்கூடாதுன்னு அப்போ அவங்க அறிக்கை விட்டாங்க. இஃப் வி கம் டு த பவர், நக்கீரனை பழி வாங்குவோம்னு சொன்னாங்க. வீரப்பனை கையில் எடுத்தது நாட் ஓன்லி டு டேக் ஃபோட்டோகிராஃப் அண்ட் வீடியோகிராஃப்ஸ், நாட் ஓன்லி தட், எப்படி இருக்கான், என்ன இருக்கான் அப்படிங்கிறது, என்ன கோரிக்கை வைக்கிறான் அப்படிங்கிறது எதுவுமே தெரியாமல் நீங்கள் நான் காட்டுக்கு போகணும் அப்படின்னு 2 மாநில முதல்வர்களும் கேட்குறாங்க. இஃப் யூ ஆர் நாட் go inside, we kill today night itself 1 lakh Tamil people will be, நான் 1 லட்சம் பேரை நாங்கள் கொண்டுருவோம். வீரப்பனை தேடுதலை விட்டுட்டு அங்கே இருக்கிற பெண்களை அதாவது கடுமையான சித்திரவதை பண்ணாங்க. எந்த ஒரு இளம் பெண்ணும் கற்புடன் இருக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு போலீஸ் இவ்வளவு பேர் தப்பு பண்ணாங்க. இந்த போலீஸ் எல்லாம் நீங்க ரேப் பண்ணாங்க, நீங்க அவங்க சித்திரவதை பண்ணாங்கிறத ப்ரூஃபோட அவங்க ஒரு ரிப்போர்ட்டாக கொடுத்தாங்க. சேஞ்ச் ஆஃப் கவர்மெண்ட் வந்த பிறகு தே புட் அகேன்ஸ்ட் மீ வெரி ஸ்மால் கேசஸ், 3 மர்டர் கேஸ், 4 அப்டக்ஷன் கேஸ், கிட்னாப்பிங் கேஸ், 1 பொட்டா கேஸ். ஏதாவது ஒன்று நம்ம காப்பாற்ற போய் see any mistake happen, I am not here, Nakir not here, my family is not here. லண்டன்லேயே அவார்டு வாங்குறோன்னா அது இட்ஸ் a very great thing. ஒரு மனிதாயமான செயல் நீங்கள் எந்த பிரதிபலனும் பாராமல் செய்தால் அது எத்தனை வருஷம் கழிச்சுனாலும் நம்மளை அக்ரி பண்ணும் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம். So what? No, you're looking very smart. நாம் போகும் வழியில் கிடைக்கும் விருதுகளை ஏற்றுக்கொள்ளலாம், ஆனால் ஒருபோதும் விருது இருக்கும் வழியை நோக்கி நம் பயணம் அமைந்திருக்க கூடாது எனும் வாக்கியம் மிகவும் புகழ்பெற்ற ஒன்று. அப்படி மகளின் பட்டமளிப்பு விழாவுக்காக லண்டன் சென்ற ஆசிரியருக்கு அமைதிக்கான தூதர் விருது வழங்கப்பட்டுள்ளது. ஆசிரியர் பட்டமளிப்பு விழாவுக்கு வருவதை அறிந்த யூனிவர்சல் பீஸ் ஃபெடரேஷன் அரங்காவலரான டாக்டர் அப்துல் பாசித் சையத் நீதியை நிலைநாட்டவும் பத்திரிகை சுதந்திரத்தை நிலைநாட்டவும் துணிச்சலான முயற்சிகளை எடுத்த நக்கீரன் ஆசிரியர் குறித்து யூனிவர்சல் பீஸ் ஃபெடரேஷன் அமைப்பின் செயலாளரான ராபின் மார்ஷிடம் தெரிவித்திருந்தார். அந்த வகையில் நடப்பாண்டிற்கான அமைதிக்கான தூதர் விருதுக்கு நக்கீரன் ஆசிரியர் தேர்ந்தெடுக்கப்பட்டிருந்தார். யூனிவர்சல் பீஸ் ஃபெடரேஷன் என்ற தொண்டு நிறுவனம் இங்கிலாந்து நாட்டின் லண்டனை தலைமையிடமாக கொண்டு செயல்பட்டு வருகிறது. உலகின் பெரும்பாலான நாடுகளில் கிளைகளை கொண்ட ஒரு சர்வதேச தொண்டு நிறுவனம் இது. இந்த அமைப்பு ஆண்டுதோறும் அமைதிக்கான தூதர் விருதுகளை வழங்கி வருகிறது. லண்டனில் உள்ள யூனிவர்சல் பீஸ் ஃபெடரேஷன் தொண்டு நிறுவனத்தின் தலைமையிடத்தில் மார்ச் 23ஆம் தேதி பிற்பகல் 1:30 மணி அளவில் விருது வழங்கும் விழா நடைபெற்றது. இதில் நக்கீரன் ஆசிரியர் அவர்களுக்கு அமைதிக்கான தூதர் விருது வழங்கப்பட்டது. BBC ஏசியாவின் முன்னாள் ஆசிரியரும் காமன்வெல்த் பத்திரிகையாளர் சங்கத்தின் தலைவருமான திருமதி ரீதா பெயின் இவ்விருதை வழங்கினார். ஒரு சாமானிய குடும்பத்தில் இருந்து புறப்பட்டு பல்வேறு இடர்பாடுகளையும் இழப்புகளையும் சந்தித்து கனவுகளுடன் போர்க்களத்தில் பீடு நடை போட்டுக் கொண்டிருக்கும் நக்கீரன் ஆசிரியரின் மணிமகுடத்தில் மற்றும் ஒரு மாணிக்கமாக இந்த விருது ஜொலிக்கப் போகிறது. மாபெரும் கனவுகளை சுமந்து திரியும் ஒவ்வொரு இளைஞருக்கும் இந்த விருது உந்து சக்தியாக இருக்கும் என்பதில் எவ்வித சந்தேகமும் இல்லை. அனைவருக்கும் வணக்கம். பெரிய ரொம்ப சந்தோஷமான விஷயம். அதாவது பொதுவாக லண்டன் அப்படிங்கிறது எங்களுக்கெல்லாம் லண்டனில் வந்துட்டாரு அப்படின்னு சொல்லுவாங்க. லண்டன்லேருந்து வந்து ஒரு மாதிரி பேசுகிறாரு அப்படிம்பாங்க. In India, London is like such a big city. So if anyone comes from London, we see them as a special thing, or like the person is very famous or something. லண்டன்லேயே அவார்டு வாங்குறோன்னா அது இட்ஸ் a very great thing. So what we are in London and my father is receiving an award in London is such a great news for us. இந்த அவார்டு வாங்குறதுக்கு நம்ம கொடுத்த விலை ஜாஸ்தி, நிறைய விலைகள் கொடுத்துட்டோம். To receive this award, he have spent, he have given a lot of things, he have sacrificed many things to the world. அதுவும் BBC அவங்க ரீட்டாமா
கிரேட் ராபின் சார், மார்ஷல், நம்ம மைக்கேல் சார், அவங்களோட எங்களை இந்த இடத்துக்கு கொண்டு வந்த ஃப்ரெண்ட், அவர் நக்கீரன்ஸ் ஃபேமிலி ஃப்ரெண்ட் அப்துல் பேஷட் சையத், நக்கீரன் குடும்பம் அவர்களை வணங்குகிறது. He's saying that with every one of you and our family friend with Abdul Bashir, we are all here to receive this award. Has made us very grateful, and he is thanking you for this moment. 2 மாநிலத்துக்குள்ள இந்தியாவிலே இல்லை, உலகளவுக்கு ஒரு 2 மாநிலத்துக்கான தூதுவரா ஒரு பத்திரிகையாளன் வந்து ஒரு தூதுவனாக அமர்த்தப்பட்டது இதுவரைக்கும் முன்னாடியும் இல்லை, இனிமேலும் இருக்கா என்னன்னு தெரியாது. In the world, he was appointed as an emissary representing 2 states, 2 state government, and as a journalist, he was the first one, and he'll be the last one to represent 2 states as an emissary. So what? No more Veerappan is no more. Because he was appointed as an emissary to negotiate with the Veerappan, the Sandalwood bandit. But now Veerappan is no more, and there in future there won't be anyone like Veerappan. And so his emissary, like his ownership, he'll be the last one to represent 2 states. Both states we are here. See, we from Tamil Nadu. And she is from Karnataka. So the daughter is Karnataka. So United. Yeah. See, இந்த ஏன்னா ஒரு வீரப்பன் ராஜ்குமார் அப்டக்ஷன், சி கிரேட் ஃபேமஸ் ஸ்டார் லெஜெண்ட். ராஜ்குமார் இஸ் ஏ காட் ஆஃப் என்ன கர்நாடக மக்களுக்கு அவர் வந்து ஒரு கடவுள். அவரை வந்து வீரப்பன் கடத்திடுறார். Yeah, the Veerappan absconded like the famous actor from Karnataka called Rajkumar, and one day he kidnapped Rajkumar, and then there was a chaos between the state Karnataka and Tamil Nadu. See, not only அதாவது கர்நாடகாவில் தமிழர்கள் மாத்திரம் more than 65 lakhs people they are living. 65 லட்சம் பேர் இருக்காங்க. அவங்களுடைய வாழ்வாதாரம் வந்து ஒரு கேள்விக்குறியாயிருது. ஆஃப்டர் ராஜ்குமார் அப்டக்ஷன் ஆன உடனே அவங்க வாழ்வாதாரம் ரொம்ப கேள்விக்குறியாயிருச்சு. After the abduction of Rajkumar, there were around 65 lakhs of Tamil people living in the state of Karnataka. So once this happened, there was a life threat for those 67 lakhs of Tamil people living in Karnataka. இப்போ see both state they wanted to send me as a emissary. நீங்க தான் போகணும்னு அவர் எங்க சிஎம் அப்போ கலைஞர் முத்தமிழறிஞர் கலைஞர் கருணாநிதி இருந்தார் அப்போ. தென் he sent me, she asked, என்னை வந்து நீங்க தான் எமிசரியாக போகணும்னு என்னை கேட்குறாங்க. பட் எனக்கு ஐ எம் அப்ரைட், ஏன்னா பிகாஸ் ஆஃப் தட் த லெஜெண்ட் ராஜ்குமார் இஸ் a legend. Veerappan, I know he is the more than bandit. So what, he killed more than 132, only 132 people. The bandit has killed more than 132 people. Yeah. And during that time, when the Karnataka actor was kidnapped, the state governments, both the state governments' chief minister approached my father to be the emissary, to go there and negotiate the whole kidnapping, to the process. Yeah. But he was afraid to go there. Yes, because there is a very difficult, their job is very difficult. Because of that, at the time of that kidnapping, Veerappan now எப்படி இருக்கான், என்ன இருக்கான் அப்படிங்கிறது, என்ன கோரிக்கை வைக்கிறான் அப்படிங்கிறது எதுவுமே தெரியாமல் நீங்கள் வந்து நான் காட்டுக்கு போகணும் அப்படின்னு 2 மாநில முதல்வரும் கேட்குறாங்க. So the 2 state governments asked my father to be the emissary, but he was scared because he wasn't aware of
where Veerappan is, or at what mindset he is, or in whether he is in a dangerous, like he already killed 132 people, so he was scared about there was no plan on how to reach Veerappan or at what are his It's very demands. difficult. See, more than 16,000 square kilometer காடு. அதை விட முக்கியம் வீரப்பன் எப்படி இருக்கான்னு தெரியாது. எனக்கு நான் ராஜ்குமார்ங்கிறது பெரிய லெஜெண்ட். அவரை நம்ம ஏதாவது ஒன்று நம்ம காப்பாற்ற போய் see any mistake happen. See, நான் இங்கே இல்லை. See, I am not here. Nakir not here. My family is not here. See, so what? Any failure, any small failure will come. See, at that time, Rajkumar, see, sorry. He is saying that during that time, if any small mistake occurs, then there will be no Nakiran, because the forest is like 16,000 square kilometer area, like it's really big, and he has kidnapped Rajkumar, like, and he wasn't aware of what his demands going to be, and he have no plans. So even if any small mistake occurs, then the whole government, both the governments will point him, and because of that, if anything happens to Rajkumar, then the whole blame will fall on him. So he was very afraid to take the whole state. So at that time நான் ஒரு இடத்துல போய் ஒளிஞ்சிட்டேன். See, sorry, I won't go. அப்படின்னு சொல்லி நான் ஒரு இடத்துல போய் I abscond. At the morning, see, I heard that news, I abscond. I went to my godfather's room, see, I abscond. See, fine evening, one news came from Bangalore. If you are not go inside, we kill today night itself 1 lakh Tamil people will be. நான் 1 லட்சம் பேரை நாங்கள் கொன்றுவோம் அப்படின்னு கர்நாடகா அந்த பீப்புள் அவங்க கொஞ்சம் அவங்களுக்கு மொழி வெறி ஜாஸ்தி. ஸோ மை பிரதர்ஸ் டாட்டர்ஸ் கேர் மொழி வெறி ஜாஸ்தி. ஸோ ஒரு தமிழன் கடத்திட்டான், ஒரு தமிழன் போக மாட்டேங்கிறான்னா, சி இன்னைக்கு நைட்டுக்குள்ள 1 லட்சம் பேரை நாங்கள் கொல்லுவோம் அப்படின்னு சொல்லி நைட் செய்திருக்கிறோம். So after hearing the news, my father was scared and he went to his godfather's, like to a friend's home. And in that evening, he was receiving a news that if he is not going to the forest as an emissary, then on that night, in the state of Karnataka, they were ready to kill 1 lakh Tamil people, because they were mad that Veerappan is a Tamil speaking person. So Veerappan, a Tamilian, kidnapped Rajkumar, and a Tamilian is now refusing to go and negotiate the whole process. So they threatened that they would kill 1 lakh Tamil people in Karnataka on that night. 100,000. And yes, on that night. And after receiving See, the news, after I hear the news, immediately I said, yes, நான் போறேன். Yes, He became brave. நான் ஒத்துக்கிட்ட ஒரே காரணத்தினால 1 லட்சம் பேரை நம்ம காப்பாத்துறோம் அப்படிங்கிற அதாவது எஸ் அப்படின்னு சொன்னா 1 லட்சம் பேரை நம்ம காப்பாத்துறோங்கிறதுனால தான் I said yes. so after hearing that threat, my father immediately said yes, because by saying yes, he knows that on that night he would be saying 1 lakh Tamil Indians' life. So after saying yes, he was satisfied that at least today he have saved 1 lakh Tamilians' life. So what? 108 days we went to the forest, then bargaining, reaching, then we rescued Rajkumar. So after that, அது இப்போ ஏன் இதை இவ்வளோ பெரிய உழைப்பு உழைச்சதுக்கு எனக்கு இந்த அவார்டு எனக்கு ஒரு என்ன ஒரு ஒத்தனன்னு சொல்லுவாங்க. அது எப்படி சொல்லுவாங்க, ஒரு காயப்பட்ட உடம்புக்கு நீங்கள் ஒத்தனம் கொடுப்பாங்கல்ல, அது மாதிரி இந்த அவார்டு அதுவும் லண்டனில், அதுவும் கிரேட் எங்களுடைய சீனியர் பிபிசி அவங்க கையாலையும், சீனியர் ராபின் கையாலையும், மார்ஷல் கையாலையும், எங்கள் அப்துல் கையாலையும், எல்லாரும் கையாலையும் வாங்கிறது இஸ் a very great pleasure to Nakiran family. The whole process took 108 days, and after 108 days of bargaining and satisfying his demands, he was finally able to relieve Rajkumar from Veerappan. And now, after all the struggle, receiving such a huge award from all of them is like
Healing. It's like healing for all the pains. Yes. pains. இந்த அவார்ட் நாட் ஓன்லி நக்கீரன் கோபால், எங்களுடைய நக்கீரன் ஃபேமிலி, என்னுடன் வந்த என்னுடைய தம்பிகள், என்னுடைய ஃபேமிலி, என்னுடைய ரீடர்ஸ் எல்லாருக்குமா இந்த அவார்டை வந்து அவங்களுக்காக அவங்களுடைய சார்பாக நான் வாங்கிக்கிறேன். இதை He's receiving this award on behalf of him, of the Nakiran magazine, of his brothers who accompanied him during the kidnap, and for his family, and on behalf of everyone. So he's thanking you for receiving such a. Thank you. See, one thing, BBC, see, always Veerapan hear the BBC news every time morning. See that at the time of Anandiyaka was there. See, வீரப்பன் வந்து ஆனந்தியக்காவை தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருப்பான். ஆனந்தியக்கா பிபிசி ஆனந்தினா he was very famous at that time. ஸோ வாட் அவன் பிபிசியுடைய நியூஸை அவன் வந்து ஒரு நாளைக்கு 13 நியூஸ் கேட்பான். யார்? வீரப்பன் 13 தடவை ரேடியோவில் அந்த நியூஸ் கேட்டு தான் அவருடைய அடுத்த ஆக்டிவிட்டீஸு. பொலிட்டிக்கலை தெரிஞ்சுக்கிறதும் அந்த பிபிசி நியூஸை வச்சு தான். அது இலங்கை நியூஸ் ஆகட்டும், எல்லா நியூஸும் நீங்கள் வந்து அவன் வந்து பிபிசி நியூஸு அவன் வந்து வெரி கிளாரிட்டியாக இருப்பான் அவன். So the bandit Veerapan, he listens only to BBC news from even in day or even at night. He listens to the music at least 13 times a day. And he collects every political news and everything from other countries and from other states by listening BBC news. BBC he loves BBC news. So what, I am very glad உங்களை, அதாவது இந்த பிபிசியில் பொறுப்பில் இருக்கிற மிகப்பெரிய பொறுப்பில் இருக்கிற ஒரு எடிட்டர் இந்த அவார்டு எங்களுக்கு கொடுக்குறதில்ல, அது அவங்க கையால் நாங்கள் வாங்குறதில்ல, எங்களுக்கு மிகப்பெரிய சந்தோஷம். He was very glad to receive an award from you who was working in the BBC and to meet you and to. Yes. Not only Veerapan. See, Nakiran, not only Veerapan மாத்திரமே அல்ல. We are exposed so many things. அதாவது உதாரணத்துக்கு நீங்கள் வந்து ஆட்டோ சங்கர் சொல்லி ஒரு மிகப்பெரிய 6 கொலைகளை செஞ்ச ஒருத்தன், அவருடைய சுயசரிதையை கவர்மெண்ட் வந்து ஸ்டாப் பண்ணக்கூடாது. அவன் வந்து he wants to write, அவனுடைய ஸ்டோரி எழுதணும்னு நினைக்கிறான். அப்போ வந்து கவர்மெண்ட் அப்போ இருந்த கவர்மெண்ட் வந்து நோ வி won't allow அப்படிங்கிறாங்க. சிறையிலேருந்து ஒரு சிறையில் இருக்கிற ஒருத்தன் கைதி அவன் வந்து சுயசரிதை எழுதக்கூடாதுன்னு அவங்க வந்து தடுக்கிறாங்க. Nakiran he doesn't export only Veerapan, but there was a gangster in 2000. Yeah. 1990. So there was a gangster, and he was a very threat to the state government because many political officials' secrets were he knows all the secrets. So that time he was arrested and he was in jail. He was willing to write his autobiography. But all the political parties, they were afraid to release the book because he knows all of the secrets. But it was that time. See, we went to the court. We got a very good judgment. See, every அதாவது ஒவ்வொரு குடிமகனுக்கும் ரைட் இருக்கு. அவன் சிறையில் இருந்தாலும் சரி, வெளியே இருந்தாலும் சரி, அவனுடைய உரிமையை வந்து எழுதலாம் அப்படிங்கிற வெரி பிக் ஆர்டர் சுப்ரீம் கோர்ட்டில் வந்து வி காட் அ வெரி பிக் வெரி குட் ஆர்டர் 1994. அதுக்கப்புறம் 94 வாங்கின பிறகு வி wrote one story. See. So there was the state government now not allowing him to publish a book, not allowing him to write a book. So my father took the case, he initiated a case and it went to Supreme Court, and we received the judgment that every citizen has the right to write his own autobiography. And after getting the judgment, he then the Otto Shankar, the gangster, wrote his book, and my father published it. See, still 94ல நாங்கள் வாங்கின ஜட்ஜ்மெண்ட் இன்னைக்கு வரைக்கும் அந்த ஜட்ஜ்மெண்ட் தான் ஒரு பத்திரிகையாளனுக்கு ஒரு வேத புத்தகமாக இன்னைக்கு வரைக்கும் அந்த ஜட்ஜ்மெண்ட்டு தான் இருக்குது. அந்த ஜட்ஜ்மெண்ட்டை வச்சு தான் எவ்ரி ஜேர்னலிஸ்ட் wrote anything.
அவர் மேலே வழக்கு வந்ததுன்னா நம்ம ஜட்ஜ்மெண்ட்டு தான் அவங்களுக்கு வந்து டிபெண்ட், அதுதான் அவங்கள டிபெண்ட் பண்ணுறது நம்ம ஜட்ஜ்மெண்ட்டு தான் இன்னைக்கு வரைக்கும் ஸ்டில். The Supreme Court judgment is for the freedom of press, and even today, his judgment is the precedent for all media house. If anything occurs in any of media field, they are using his judgment to support their case. And even when I was studying my LLB, like, I was studying his case under Article 19, freedom of press. See, I wrote one book, சித்திரவதை. இது வந்து சாதாரண புத்தகம் இல்லை. இப்போ நீங்கள் நான் வீரப்பனை கையில் எடுத்தது not only to take photograph and videographs, not only that. In that, அந்த காடில் 165 கிராமங்கள் இருக்குது, 6 லட்சம் மக்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க. வீரப்பன் தேடுதல் வேட்டைங்கிற பேரில் 2 ஸ்டேட்டுடைய அந்த எஸ்டிஎஃப், அதாவது காவல்துறை, அவங்க உள்ளே போய் வீரப்பனை தேடுதலை விட்டுட்டு அங்கே இருக்கிற பெண்களை அதாவது கடுமையான சித்திரவதை பண்ணாங்க. So his task to see Veerappan was not to just take photographs or to publish articles about him. In the forest, like in the 16,000 square feet forest, there are like 164 villages and around 6 lakh people were living there. In the police force from 2 states, their task was to find Veerappan, but on that name they were exploiting and raping all the women from living around those tribal areas. Yes. The tribal people. அந்த 91லேருந்து 93ல் வெரி சீரியஸாக, அதாவது இந்த அளவுக்கு கொடுமைகள் நடக்குன்னு யாராலையும் நம்ப முடியாது. அந்த அளவுக்கு நீங்கள் வந்து சொல்லணும்னா கொடுமைகளை அந்த பகுதி மக்கள், அதாவது மலைவாழ் மக்கள் வந்து அனுபவிச்சாங்க. அதை வந்து நாங்கள் வந்து ரெக்கார்டடாக எடுத்து டெல்லி ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் வரைக்கும் நாங்கள் எடுத்துகிட்டு போனோம். இதில் ஃபுல்லாகவே எல்லாத்தையும் ஆதாரபூர்வமாக அவங்களுடைய பேட்டி நாங்கள் எடுத்துகிட்டு போன அந்த 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 நாங்கள் எடுத்து அங்கே அவங்ககிட்ட என்னென்ன கொடுமைகள்லாம் பண்ணாங்கிறத கொண்டு போய் டெல்லியில் கொண்டு போய் சப்மிட் பண்ணி தே பவுண்ட், அதாவது அதை அவங்க உணர்ந்து சதாசிவா கமிஷன் ஒரு கமிஷன் போட்டாங்க. So my father, like the tribal people were facing a lot of struggles. So he recorded their sufferings, and he took the case to the United Nations Human Rights Commission in Delhi. அதை வச்சு அவங்க சதாசிவா கமிஷன் சொல்லி ஒரு கமிஷன் அமைச்சு, அந்த கமிஷனுடைய வேலை என்னன்னா வீரப்பன் தேடுதல் வேட்டையில் இருந்த எஸ்டிஎஃப் அவங்களால பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நேர்ந்த கொடுமைகளை விசாரிக்கிறதுக்கு தான் அந்த சதாசிவ கமிஷன் ஒன்று பண்ணாங்க. A commission was then organized to investigate and to record the sufferings of the tribal people. Yes. அந்த கமிஷன் வந்து the commission called Sadasivam Commission. சதாசிவ கமிஷன் விசாரித்து இவ்வளவு பேர் தப்பு பண்ணாங்க, இந்த போலீஸ் எல்லாம் வந்து நீங்க வந்து ரேப் பண்ணாங்க, நீங்க வந்து அவங்க சித்திரவதை பண்ணாங்கிறத ப்ரூஃபோட அவங்க வந்து கர்நாடகாவில் தான் அந்த கோர்ட் நடந்தது, அந்த கமிஷன் நடந்தது. இந்தியாவில் தமிழ்நாட்டில் நடந்தது, கர்நாடகாவில் நடந்தது. அவங்க அப்போ வந்து இவ்வளவு பேர் கர்நாடகா மலைவாழ் மக்களை சித்திரவதை பண்ணாங்கிறத அவங்க ஒரு ரிப்போர்ட்டாக கொடுத்தாங்க. Police force actually committed the crime and they report காம்பன்சேட் கொடுக்கணும்னு சொல்லியே ரிப்போர்ட் பண்ணாங்க. The tribal people's sufferings were recorded in the report and the compensation has to be given to the tribal people, and the police force was arrest பண்ணாங்க. அரெஸ்ட் இல்லை, எல்லாருக்கும் நோட்டீஸ் அனுப்புனாங்க. அப்போதான் அடுத்த கவர்மெண்ட் வரையில் அதை அப்படியே விட்டுருவாங்கல்ல, நீங்கள் வந்து இதானே அது போலீஸை வந்து இது பண்ண மாட்டாங்க. ஆனால் எனிஹவ் அந்த ரிப்போர்ட் இஸ் ஹியர், இப்போ இன்னமும் ஸ்டில் அலைவாக இருக்குது அந்த ரிப்போர்ட். And the police force weren't punished because the other government came and they were walking freely out of it, but there was a compensation given to the tribal people, and still the report is there, like supporting his findings. ஒரு பெரிய சந்தோஷம் என்னன்னா, நக்கீரன் இதில் தலையிட்ட பிறகு மலைவாழ் மக்கள் பிரச்சனையை வீரப்பன் காட்டில் இந்த மாதிரி போலீஸ் வந்து கடுமையான சித்திரவதை பண்ணி எந்த ஒரு அதாவது இளம் பெண்ணும் கற்புடன் இருக்க மாட்டாங்க, அந்த அளவுக்கு போலீஸ் வந்து அவங்கள எல்லாரும் மொலாஸ் பண்ணி டிஸ்டர்ப் பண்ணது. நக்கீரன் என்றான பிறகு அது எல்லாமே ஸ்டாப் பண்ணணும். அதாவது நக்கீரன் வந்து படம் பிடிச்சி வெளியே போட்டுருவான், அதை வந்து ரிப்போர்ட் பண்ணிடுவாங்கிற பயத்தில் அதை வந்து ஸ்டாப் பண்ணணும். அதுதான் எங்களுக்கு கிடைச்ச பெருமை.
நான் சொல்கிறது 93-94 we entered in the jungle, we exposed everything to the magazine and then filed a copy to file a case to Human Rights Commission. After that அது அப்படியே ஸ்டாப் ஆச்சு. அதாவது அந்த கற்பழிப்புகள் வந்து ஏன்னா அந்த மக்களுக்கு ஒரு பாதுகாப்பு கிடைச்சது நக்கீரன் உள்ள போன பிறகு. அதுதான் எங்களுக்கு கிடைச்ச மிகப்பெரிய பெருமை. After Nakiran took over the issue, the tribal people were protected, like they were feeling secure because special task force was afraid to do so because whether we published the article on it or the நூல் வந்து அதுதான் இன்னைக்கு ரெப்ளை பண்ணும். அதாவது எப்படி டார்ச்சர் பண்ணாங்க அவங்களுடைய வாக்கு மூலமே நாங்கள் வந்து பதிவு பண்ணியிருக்கோம். அது வந்து ஜஸ்ட் வி ரிலீஸ் த புக். அதாவது இந்த புக்கை வந்து இதில் வந்து எல்லாமே டாக்குமெண்டடாக நாங்கள் பண்ணியிருக்கோம். So this book is just a document of how the tribal people suffered and how the special task force tortured them, and this is just a documentation of all of the what all they faced during the struggle. Yes. இது ராஜ்குமார் இந்த மீட்பு இதெல்லாம் பிறகு சேஞ்ச் ஆஃப் கவர்மெண்ட் வந்த பிறகு they put against me very small cases, 3 murder case, 4 abduction case, kidnapping case, 1 pota case. See, I was in jail more than 9 months. இதெல்லாமே ராஜ்குமார் மீட்புக்கு நீங்கள் வந்து இவர் அனுப்பக்கூடாதுன்னு சொல்லி அவங்க வந்து அறிக்கை விட்டாங்க. அது அப்போ இருந்த மேடம் ஜெயலலிதா நோ ஒரு ஜேர்னலிஸ்ட்டை எமிஸ்திரியை அனுப்பக்கூடாதுன்னு அப்போ வந்து அவங்க அறிக்கை விட்டாங்க. அதுக்கு இல்லை நாங்கள் கோர்ட்டுக்கு போய் அதை ஸ்டே பண்ணோம். அதுக்கப்புறம் நான் போனோம். அப்புறம் ராஜ்குமார் ரெஸ்கியூ ஆயிடுச்சு. ரெஸ்கியூ பண்ண பிறகு அதுக்கு பனிஷ்மெண்ட்டாக அட் த டைம் அவங்க வந்து ஒரு அந்த எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோலையே during that time, after when he was asked to be an emissary, the opposition party of Tamil Nadu, they made a statement that he should not go as an emissary. A journalist should not be an emissary. Then he went to court and got a stay that he can be sent as an emissary to negotiate for regarding the Rajkumar kidnapping. அது அப்புறம் மேனிஃபெஸ்டோல if we come to the power நக்கீரனை பழி வாங்குவோம்னு சொன்னாங்க. And in the opposition party, in their manifesto, they said that they openly stated that election manifesto that if they are coming into power, then they will take actions against Nakiran. And they came into power, and as a reward, they put lot of cases. He was able to secure Rajkumar from Virappan, but after they came into power, the kidnap case was filed against him. Like he was charged with 3 murder cases, 4 kidnap cases, 1 case under prevention of terrorist activities, and 1 for seizing of weapon. 1 case regarding weapons. 252 நாள் ஜெயில வச்சிருந்தாங்க. And he was in jail for 252 days. அதாவது ஒரு நாம இதெல்லாம் வந்து இதை விட பெரிய விஷயமே நக்கீரன் ஒரு சமூகத்துக்காக ஒரு 2 மாநிலத்துடைய அமைதிக்காக நம்ம வந்து நம்ம உயிரை பணையம் வச்சு தான் நம்ம அந்த செயலில் இருந்தோம். அந்த பணையம் வச்சு செய்ததுக்கு 22 வருஷத்துக்கு பிறகு எனக்கு வந்து இப்படி ஒரு லண்டனில் இப்படி ஒரு அவார்டு கிடைக்குதுங்கிறது ஒரு செயல், ஒரு மனிதாயமான செயல். நீங்கள் வந்து எந்த பிரதிபலனும் பாராமல் செய்தால் அது எத்தனை வருஷம் கழிச்சுனாலும் நமக்கு வந்து அது நம்மளை அக்ரி பண்ணும் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம். He did a humanitarian action, like he acted as in a humanitarian way before without thinking about anything or about his life, and after 22 years he is receiving such a great award for his actions which was done 22 years before. Thank you. நக்கீரன் குடும்பம் அவர்களை தலைதாங்கி வணங்குகிறது. என் டாக்டர் வந்து பாரிஸில் முடிச்சிருக்காங்க. இவங்களுக்கு பட்டம் வாங்குறதுக்காக வந்தவன் எனக்கு பட்டம் கிடைச்சிருக்கு. He's here today, like he's here in London because of me, because he's here to attend my graduation, but he is receiving an award. Sorry. Another one is, see, my friend Abdul said yesterday, you
சூட்டில் வாங்கன்னு சொன்னாங்க. சூட்டில் வாங்க, சூட்டில் வாங்க. Yesterday, Mr. Abdul sir, he called and asked my father to be in suit, in a formal wear. Yeah, I said, sorry sir, in the jungle, I wear only the kaili, lungi, dhoti, and ordinary t-shirt with one towel in my head. And the மீசை மறைச்சுக்குவேன். See, that is my dress inside the jungle. So what? No, you're looking very smart. Thank you. It's an honor. See, very big honor to me because of my daughter translate my word. There is a very big thing today. Is the very. Very well. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.